வணக்கம். சுப்ரீம் செய்திகளுக்காக இரா செல்வமணி. இன்றைய முதன்மை செய்திகள். புதுச்சேரியில் உயர்த்தப்பட்ட மின் கட்டணத்தை திரும்ப பெற கோரி இந்தியா கூட்டணி கட்சியினர் சார்பில் கண்டன பேரணி மற்றும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. திருமண நிகழ்ச்சிக்கு புதுவைக்கு வந்த தர்மாபுரி இயற்கை மருத்துவர் கார் விபத்தில் பலியான சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. முன்விரோதம் காரணமாக ஆட்டோவிற்கு தீ வைத்து கொளுத்திய நபர். சிசிடிவி காட்சிகள் சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகிறது. புதுச்சேரியில் உயர்த்தப்பட்ட மின் கட்டணத்தை திரும்ப பெற கோரி இந்தியா கூட்டணி கட்சியினர் சார்பில் கண்டன பேரணி மற்றும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரியில் ஆண்டுதோறும் இணை மின்சார ஒழுங்குமுறை ஆணையத்தின் அனுமதியுடன் மின் கட்டணம் உயர்த்தப்பட்டு வருகிறது. கடந்த ஜூன் மாதம் யூனிட்டுக்கு 45 பைசா வீதம் மின் கட்டணம் உயர்த்தப்பட்டது. இதற்கு கடும் எதிர்ப்பு கிளம்பியது. இதையடுத்து புதுச்சேரி அரசு அந்த மின் கட்டண உயர்வை மானியமாக ஏற்றது. இந்த நிலையில் அக்டோபர் 1ஆம் தேதி முதல் முன் தேதியிட்டு மீண்டும் மின் கட்டணம் யூனிட்டிற்கு 20 பைசா வீதம் உயர்த்தப்பட்டுள்ளது. ஒரே ஆண்டில் இருமுறை உயர்வுக்கு அரசியல் கட்சியினர் கடும் கண்டனம் தெரிவித்தனர். இதனை திரும்ப பெற வலியுறுத்தி வருகின்றனர். இந்த நிலையில் மின்துறை அமைச்சர் நமச்சிவாயம் கடந்த முறை போல் இந்த முறையும் மின் கட்டண உயர்வை அரசே மானியமாக ஏற்கும் என்று அறிவித்துள்ளார். இதனை கண்டித்து மின் கட்டண உயர்வை திரும்ப பெற கோரி இந்தியா கூட்டணி கட்சியினர் ஊர்வலம் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மிஷன் வீதி ஜென்மராக்கனி கோவில் அருகே இருந்து புறப்பட்ட இந்த ஊர்வலத்திற்கு மாநில காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் எம்பி, திமுக அமைப்பாளர் சிவா, இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலர் சலீம், விடுதலை சிறுத்தைகள் முதன்மை செயலர் தேவ பொழிலன், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் ராமச்சந்திரன் ஆகியோர் தலைமை தாங்கினர். இந்த ஊர்வலம் மிஷன் வீதி, அம்பலத்து மடையார் வீதி வழியாக தலைமைச் செயலகம் நோக்கி வந்தது. அப்பொழுது ஆம்பூர் சாலை அருகே போலீசார் தடுப்பு கட்டை அமைத்து தடுத்தனர். இதனையடுத்து அங்கு இந்தியா கூட்டணி கட்சியினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், இந்தியா கூட்டணி கட்சி நிர்வாகிகள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர். பாருங்க, ஒரு 16ஆம் தேதி 100 யூனிட் வரைக்கும் ₹2.25 இருந்த யூனிட் இன்னைக்கு 2.70 மாத்திட்டாங்க. அதே மாதிரி 2.70 இப்போ 20 காசு அதிகரிச்சு 2.90 மாதிரி இருக்குது. அதே மாதிரி நீங்க 101 யூனிட்ல இருந்து 200 யூனிட் வரைக்கும் ₹4 இருந்தது, இன்னைக்கு 4.20 மாறி இருக்குது. இப்போ அதே போல 200 யூனிட்ல பாத்தீங்கன்னா 200 யூனிட்ல இருந்து 300 யூனிட் வரைக்கும் ₹6 இருந்து ₹6.20. இப்படி பொதுமக்களினுடைய பயன்பாட்டுக்கு பெரிய அளவுல உதவிகரமா இருக்கக்கூடிய இந்த மின் துறையையும் அதனுடைய மின் விநியோகத்தையும் தனியாருக்கு வித்துட்டு நீங்க யாரை வாழ வைக்க போறீங்க? இந்த இடத்துல இருக்கிற அரசு துறை நிறுவனங்களை விற்கிறது, அரசு துறையினுடைய இந்த மாதிரியான கட்டணத்தை நீங்க அதிகப்படுத்துறது, இது எல்லாமே எதை காட்டுதுன்னா புதுச்சேரியை இந்த என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி அரசு தனியாருக்கு வித்துட்டு இருக்குது. இதுதான் இந்த என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி அரசுடைய உண்மையான ஒரு கேரக்டர். இதை கண்டிச்சு இன்றைக்கு இந்தியா கூட்டணி கட்சிகளின் சார்பில் பெரிய அளவுல ஒரு முற்றுகை போராட்டத்தை நம்ம தலைமைச் செயலகத்தை நோக்கி நடந்திருக்கிறோம். இதனுடைய நீட்சியா தலைவர்கள் இருந்து ரெப்ரசன்டேஷன் கொடுக்குறாங்க. தேர்தலில் இது பிரச்சனை மிகப்பெரிய அளவுல எதிரொலிக்கும். திருமண நிகழ்ச்சிக்கு புதுவைக்கு வந்த தர்மாபுரி இயற்கை மருத்துவர் கார் விபத்தில் பலியான சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தி உள்ளது. புதுவையை சேர்ந்தவர் விபிஷா பவானியில் இயற்கை மருத்துவம் படித்து வருகிறார். இந்த நிலையில் அவரது பேராசிரியர் ஒருவரது திருமணம் விழுப்புரத்தில் நடந்துள்ளது. இதற்காக விபிஷாவுடன் படிக்கும் ஈரோடு, சேலம், தர்மாபுரி உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த தோழிகள் சுஜிதா, ஸ்ரீ அனுபமா, ஸ்வேதா, தீபிகா, ராஜலட்சுமி ஆகியோர் புதுச்சேரிக்கு வந்துள்ளனர். இதில் ராஜலட்சுமி இயற்கை மருத்துவராக பயிற்சி பெற்று வருவதாக கூறப்படுகிறது. அவர்கள் அனைவரும் எல்லைப்பிள்ளை சாவடியில் உள்ள விபிஷாவின் அத்தை மகன் கௌதம் வீட்டில் தங்கியுள்ளனர். விழுப்புரம் திருமண நிகழ்ச்சி முடிந்து மீண்டும் புதுவை வந்த விபிஷாவின் தோழிகள் மற்றும் விபிஷாவின் அத்தை மகன் கௌதம், தம்பி நிகில் யோகேஷ் ஆகியோர் பாண்டி மெரினா உள்ளிட்ட இடங்களை நேற்று சுற்றி பார்த்துள்ளனர். பின்னர் இரவு 12 மணிக்கு மேல் அவர்கள் வீடு திரும்பியுள்ளனர். அப்பொழுது விபிஷாவின் தம்பி நிகில் யோகேஷ் காரை ஓட்டியுள்ளார். ராஜலட்சுமி முன் சீட்டில் அமர்ந்திருந்தார்.
சுஜிதா, ஸ்ரீ அனுபமா, ஸ்வேதா, தீபிகா ஆகியோர் பின் சீட்டில் அமர்ந்து வந்துள்ளனர். கௌதம் இருசக்கர வாகனத்தில் விபிஷாவுடன் காரில் பின்னால் தொடர்ந்து வந்து கொண்டிருந்தார். அதிகாலை 1 மணி அளவில் கார் மறைமலை அடிகள் சாலையில் வேகமாக சென்றுள்ளது. திடீரென கார் நிகில் யோகேஷின் கட்டுப்பாட்டை இழந்து புதிய பேருந்து நிலையத்தின் முன்னால் உள்ள மேம்பாலத்தில் கார் மோதியது. இதில் நிகில் யோகேஷ் மற்றும் ராஜலட்சுமி ஆகியோர் படுகாயம் அடைந்தனர். உடனே அவர்களை அங்கிருந்தவர்கள் மீட்டு புதுவை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு சிகிச்சை பலனின்றி ராஜலட்சுமி உயிரிழந்துள்ளார். பின்னால் அமர்ந்திருந்த 3 பேருக்கும் லேசான காயம் ஏற்பட்டுள்ளது. நிகில் அவசர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருகிறார். இதுகுறித்து புதுவை போக்குவரத்து பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். முன்விரோதம் காரணமாக ஆட்டோவிற்கு தீ வைத்து கொளுத்திய நபர். சிசிடிவி காட்சிகள் சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகிறது. புதுச்சேரி ராஜாநகரை சேர்ந்தவர் சசிகுமார், ஆட்டோ ஓட்டுநர். இவர் புதுச்சேரி புதிய பேருந்து நிலையத்தில் உள்ள ஸ்டாண்டில் ஆட்டோ ஓட்டி வருகிறார். இவர் நேற்று முன்தினம் ஆட்டோவை வீட்டின் முன்பு நிறுத்திவிட்டு சென்றுள்ளார். நள்ளிரவு 2 மணி அளவில் வீட்டில் வெளியே சத்தம் கேட்கவே சசிகுமார் வெளியே வந்து பார்த்துள்ளார். அப்பொழுது அவரது ஆட்டோ தீப்பிடித்து எரிந்து கொண்டிருந்தது. உடனே அவர் தண்ணீரை ஊற்றி தீயை அணைத்தார். மேலும் தீ மளமளவென பிடித்து ஆட்டோ முழுவதும் எரிந்து சாம்பலானது. அருகில் உள்ள கண்காணிப்பு கேமராவில் பதிவான காட்சிகளை பார்த்தபோது அதே பகுதியை சேர்ந்த விஜய் என்பவர் முன்விரோதம் காரணமாக ஆட்டோவிற்கு தீ வைத்து கொளுத்தியது தெரியவந்துள்ளது. இதுகுறித்து உருளையம்பேட்டை போலீஸ் நிலையத்தில் சசிகுமார் புகார் அளித்துள்ளார். அதன் அடிப்படையில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். குஜராத் மாநிலத்தில் EKTA திவாஸ் அரசு நிகழ்ச்சிக்கு புதுச்சேரி காவல்துறை DGP உத்தரவின் பேரில் ஆயுதப்படை பிரிவில் இருந்து 2 பேர் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். ஒன்றிய அரசினால் குஜராத் மாநிலத்தில் EKTA திவாஸ் அரசு விழாவாக ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடப்பட்டு வருகிறது. ஒன்றிய அரசின் உள்துறை அமைச்சகத்தின் கீழ் இயங்கக்கூடிய அனைத்து காவல்படை மற்றும் அனைத்து மாநில காவல்துறையை சார்ந்த காவலர்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வது வழக்கம். சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்களின் 150வது பிறந்த நாளை வெகு விமர்சையாக கொண்டாடப்படும் விதமாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் முன்னிலையில் இந்த ஆண்டு 31 அக்டோபர் 2025 அன்று நடைபெற்ற விழாவில் பங்கேற்க புதுச்சேரி காவல்துறை DGP உத்தரவின் பேரில் ஆயுதப்படை பிரிவில் இருந்து கோபாலகிருஷ்ணன் யாதவ் மற்றும் நாகேஷ் தலாட்டம் ஆகிய 2 காவலர்கள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்களின் சிலை ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டி என்று அழைக்கப்படுகிறது குறிப்பிடத்தக்கது. ஸ்ரீ லட்சுமி நாராயணா மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை மையத்தில் எழுந்தருளி இருக்கும் அருள்மிகு பூரணி பொற்களை சமேத புத்துப்பட்டு ஸ்ரீ ஐயனாரப்பன் ஆலயத்தின் மகா கும்பாபிஷேகம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக கடந்த ஞாயிற்றுக்கிழமை 2வது தேதி காலை விக்னேஸ்வர பூஜை, மகா கணபதி ஹோமம், மகாலட்சுமி ஹோமம், கோ பூஜை, தல பூஜை, நவக்கிரக ஹோமம், வாஸ்து சாந்தி, தீபாராதனை உள்ளிட்ட நிகழ்ச்சிகளும், அதனைத் தொடர்ந்து ஞாயிற்றுக்கிழமை ரஷாபந்தனம், யாகசாலை பிரவேசம், கும்ப அலங்காரம், முதற்கால யாக பூஜை, அஷ்டபந்தனம் சாத்துதல் ஆகிய நிகழ்ச்சிகளும் தொடர்ந்து முக்கிய நிகழ்வாக நேற்று 2ஆம் கால யாக பூஜை பூர்ணாகதி புறப்பாடு நடைபெற்று பாரத் பல்கலைக்கழகத்தின் தலைவர் டாக்டர் சந்தீப் ஆனந்த் மற்றும் பாரத் பல்கலைக்கழகத்தின் மேனாள் இயக்குனர் ஸ்வேதா சந்தீப் ஆனந்த் ஆகியோர் தலைமையில் கோபுர விமானங்களுக்கு மகா கும்பாபிஷேகமும், அதனைத் தொடர்ந்து மூலவர் சப்த கன்னிகள், பொம்மி வீரன் பரிவாரம் ஆகிய தெய்வங்களுக்கு மகா கும்பாபிஷேகமும் மற்றும் தீபாராதனையும் காண்பிக்கப்பட்டு பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது. கும்பாபிஷேக விழாவினை முன்னிட்டு சுற்றுவட்டார பகுதிகளை சார்ந்த நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் கலந்து கொண்டு விழாவினை கண்டுகளித்து சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து இரவு மின் அலங்காரத்துடன் சுவாமி திருவீதி உலாவும் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஸ்ரீ ஐயனாரப்பன் விழா குழுவினர் கூடப்பாக்கம், அகரம், உளவாய்க்கால் மற்றும் கோனேரிக்குப்பம் கிராமவாசிகள் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். புது உலகம், புது வாழ்க்கை, அதை ஒரு இளவரசியை போல கடந்து செல்லணும். அதுக்கு நம்மளை அலங்கரிக்க முகல் காலகட்டத்தின் கலாச்சாரத்தை தழுவி அற்புதமான தங்க நகைகளை மெஹஃபில் கலெக்ஷனாக உருவாக்கி தருது ஜோசா லூகாஸ். மெஹஃபில், இனி மனங்களை வெல்லலாம்.
Mehfil Classical Mughal Design Jewelry from Josalukas. புது உலகம், புது வாழ்க்கை, அதை ஒரு இளவரசியைப் போல கடந்து செல்லணும். அதுக்கு நம்மளை அலங்கரிக்க முகல் காலகட்டத்தின் கலாச்சாரத்தை தழுவி அற்புதமான தங்க நகைகளை மெஹஃபில் கலெக்ஷனாக உருவாக்கி தருது ஜோசாலுகாஸ். மெஹஃபில், இனி மனங்களை வெல்லலாம். Mehfil Classical Mughal Design Jewelry from Josalukas. புதுச்சேரியில் காட்டு நாயக்கன், மலக்குறவன், குருக்குமன், எரிகுலா இனத்தவரை SC பட்டியலில் சேர்க்க கோரி கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரி பிற்படுத்தப்பட்ட பழங்குடியினர் காட்டு நாயக்கன் சமூக சீர்திருத்த சங்கத்தின் தலைவரான சுரேஷ் மற்றும் செயலாளரான கண்ணன் ஆகியோர் விடுத்துள்ள அறிக்கையில், புதுச்சேரியில் வசிக்கும் பிற்படுத்தப்பட்ட பழங்குடியின மக்களாகிய காட்டு நாயக்கன், மலக்குறவன், குருக்குமன், எரிகுலா ஆகிய 4 இன மக்களையும் பழங்குடியினர் பட்டியலில் சேர்ப்பதற்காக மத்திய அரசும் மாநில அரசும் கடந்த பல ஆண்டுகளாக போராட்டம் நடத்தி வருகின்றன. மேலும் புதுச்சேரி அரசால் பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் இருந்த இந்த 4 இனங்களையும் பழங்குடியினர் பட்டியலில் சேர்க்க கோரி 2010ஆம் ஆண்டிலேயே பேக்வர்ட் ட்ரைப் என்ற அரசாணையை புதுச்சேரி அரசு பிறப்பித்துள்ளது. தற்போது இந்த 4 இனங்களையும் SC பட்டியலில் சேர்க்க மத்திய அரசும் மாநில அரசும் காலதாமதம் செய்து வருவதை எதிர்த்து தங்கள் மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்த வேண்டியும் விரைந்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டியும் புதுச்சேரி பாராளுமன்ற உறுப்பினர் செல்வ கணபதி அவர்களை சந்தித்து மனு அளிக்கப்பட்டுள்ளது. காங்கிரஸ் கட்சியின் வாரும் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ள பாலனை காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் சந்தித்து வாழ்த்து தெரிவித்தனர். எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்வதற்காக புதுச்சேரியில் அனைத்து கட்சிகளும் மும்முரமாக களமிறங்கி உள்ளது. அதன் ஒரு பகுதியாக காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் துணை சபாநாயகர் பாலன் வாரும் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார். இந்நிலையில் இவருக்கு வாழ்த்து தெரிவிக்கும் வகையில் மாநில காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியலிங்கம் அலுவலகத்தில் பாலனை சந்தித்து மாநில நிர்வாகிகள் பலரும் சால்வை அணிவித்து பூங்கொத்து கொடுத்து வாழ்த்துக்களை தெரிவித்தனர். அபயம் தொண்டு நிறுவனம் சார்பில் வறுமையுற்ற பெண்களுக்கு வாழ்வாதாரத்திற்காக முனைவர் சுந்தர முருகன் இட்லி பாத்திரம் வழங்கினார். அபயம் தொண்டு நிறுவனம் கடந்த 2004ஆம் ஆண்டு முதல் முதலியார்பேட்டை பகுதியில் இயங்கி வருகிறது. இந்த நிறுவனமானது வறுமையுற்ற குழந்தைகள் மற்றும் பெண்களின் மேம்பாட்டத்திற்காக தொடர்ந்து 20 ஆண்டுகளுக்கும் மேலாக பணியாற்றி வரும் நிலையில் புதுச்சேரி ரெயின்போ நகர் 4வது குறுக்கு தெருவில் வசித்து வரும் வறுமையுற்ற பெண்களுக்கு அவர்களின் வாழ்வாதாரத்திற்காக இட்லி பாத்திரம் வேண்டும் என்று அபயம் தொண்டு நிறுவனத்திடம் கோரிக்கை வைக்கப்பட்டது. அந்த கோரிக்கையை ஏற்ற அபயம் தொண்டு நிறுவனத்தின் நிறுவனர் கலைமாமணி முனைவர் சுந்தர முருகன் வறுமையுற்ற பெண்களுக்கு வாழ்வாதாரத்திற்காக இட்லி பாத்திரத்தை வழங்கினார். இந்த விழாவில் அன்னை தெரேசா கிராமப்புற மகளிர் மற்றும் குழந்தைகளின் அறக்கட்டளையின் ஆலோசகர் கார்த்திகேயன், செயலாளர் அருணா மற்றும் நிர்வாகிகள் முரளிதரன் ஆகியோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். கவிஞரும் சமூக பணியாளருமான புதுவை குமார் அவர்கள் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தார். புதுச்சேரியில் உயர்த்தப்பட்ட மின் கட்டணத்தை திரும்ப பெற கோரி இந்தியா கூட்டணி கட்சியினர் சார்பில் கண்டன பேரணி மற்றும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. திருமண நிகழ்ச்சிக்கு புதுவைக்கு வந்த தர்மாபுரி இயற்கை மருத்துவர் கார் விபத்தில் பலியான சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. முன்விரோதம் காரணமாக ஆட்டோவிற்கு தீ வைத்து கொளுத்திய நபர். சிசிடிவி காட்சிகள் சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகிறது. இந்த செய்தி அறிக்கை இத்துடன் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.